Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1 ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த் சம் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 5,6 அண்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 4,5,6 அண்ட் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 5,6,7 நம்மளுக்கு ஏ அண்ட் பிசி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி இன்ட்டு சி. இந்த வேல்யூ வந்து இந்த இதை வந்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏ இன்ட்டு ஏ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஏ 5,6 இன்ட்டு 5,6 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும்ல, ப்ராடக்ட் பண்ணுறது 5,5 எடுத்துப்போம், அதுக்கப்புறம் 5,6 அண்ட் தென் 6 எடுப்போம், 6,5 அண்ட் தென் 6,6 5,5 அண்ட் தென் 5,6 அதுக்கப்புறம் 6,5 அண்ட் தென் 6,6 இது வந்து ஏவோட ஏ இன்ட்டு ஏ செட் வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், பி இன்ட்டு பியோட இது என்ன வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 4,5,6 பியோட இன்னொரு 4,5,6. ஓகே, ஃபஸ்ட் 4 எடுத்துப்போம், 4,4 4,5 அண்ட் தென் 4,6 அதுக்கப்புறம் 5 எடுத்துக்கிறோம். 5,4 and then 5,5 and then 5,6 next 6 எடுத்துப்போம், 6,4 and then 6,5 and then 6,6. okay, next C into C 5,6,7 C யோட வேல்யூ 5,6,7. இப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5 எடுத்துப்போம், 5,5 5,6 and then 5,7. ஓகே, நெக்ஸ்ட் 6 வேல்யூ எடுத்துப்போம், 6,5 6,6 and then 6,7. ஓகே, அடுத்து 7 7,5 7,6 and then 7,7. ஓகே, இப்போது சி இன்ட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பி இன்ட்டு பி ஏ இன்ட்டு ஏ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி இன்ட்டு சி, அதை வந்து என்ன செட் வேல்யூ நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ பி இன்ட்டு பி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சி இன்ட்டு சி வந்து தெரியும். இது ரெண்டையும் நம்ம இப்போ இன்டர்செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதில் வர ஆன்சர் தான் வந்துட்டு இது. இன்டர்செக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரியும், தி இன்டர்செக்டிங் ஆஃப் டூ செட் ஆஃப் வேல்யூ ஏ அண்ட் பி அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அது ரெண்டுக்கும் உள்ள வேல்யூவை இன்டர்செக்டிங் பண்ணுறது, அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிற நம்பர். இப்போது ஏ செட்டு பி செட்டு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் காமன் வேல்யூ இதில் வந்து 1 2 3 இருக்குது, இதில் 2 3 4 இருக்குது. ஸோ ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் உள்ள இன்டர்செக்ட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா, அப்போது ஏ செட்லேயும் 2 காமன் அண்ட் பி செட்லேயும் 2 காமன். ஸோ ரெண்டு செட்லேயுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய வேல்யூ 2. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் எ 2 அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி தான் வந்து ஃபைன் பண்ணணும் இன்டர்செக்ஷன். இப்போது நான் இதுக்கும் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எடுத்துக்கிறோம், 4,4 பி இன்ட்டு பியோட வேல்யூ 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 and 6,6. okay, intersection of C into C value 5,5 5,6 5,7 and then 6,5 6,6 6,7 7,5 7,6 and 7,7.
ஓகே, இப்போது இந்த ரெண்டு வேல்யூவையும் நான் இன்டர்செக்ஷன் பண்ணேன்னா எது காமன் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள் 4,4 இல்லை, 4,5 இல்லை, 4,6 இல்லை, 5,4 இல்லை, 5,5 காமனாக இருக்கா, இன்டர்செக்டிங் ஆகுதா ரெண்டு இதுக்கும். ஸோ 5,5 நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5,6 ரெண்டுக்கும் இன்டர்செக்டிங் ஆகுது. 5,6 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ 5,6ங்கிற வேல்யூவும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 5,7 இல்லை, ஸோ எடுத்துக்கக்கூடாது. 6,4 இல்லை, 6,5 இருக்குது. ஸோ 6,5 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 6,6 இருக்குது, இங்கேயும் 6,6 இருக்குது. ஸோ இன்டர்செக்டிங் ஆகுது ரெண்டும். ஸோ 6,6ங்கிற வேல்யூவும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ 6,7 அதில் இல்லை, அவ்வளோதான். இன்டர்செக்டிங் ஆகக்கூடிய வேல்யூஸ் வந்து ரெண்டுலேயுமே ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 5,5, 5,6 அண்ட் 6,5, 6,6. இப்போது ஏ இன்ட்டு ஏ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் இதுவும் ஈக்குவலாக தானே பார்க்கணும். அப்போ ஏ இன்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா 5,5, 5,6, 6,5 அண்ட் 6,6. அப்போது ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது நம்ம proved that. இப்போ a into a equal to b into b intersection c into c வந்து நம்ம proof பண்ணிட்டோம். ஓகே, அப்போது a into a ஓட வேல்யூ வந்து சேமாக இருக்குது அண்ட் b into b intersection c into c ஓட வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ hence we proved that a into a equal to b into b intersection c into c. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் சம்மில் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, given a equal to set of 1, 2, 3 and b equal to set of 2, 3, 5 and c equal to set of 3, 4 and d equal to set of 1, 3, 5. நெக்ஸ்ட் சம் ஃபிஃப்த் கொஷின் பார்க்க போகிறோம். என்ன கேட்குறாங்கன்னா, given a equal to set of 1, 2, 3 and b equal to set of 2, 3, 5, c equal to set of 3, 4 and d equal to set of 1, 3, 5. ஓகே, அப்போது நம்மளுக்கு இப்போ என்ன கேட்குறாங்க, கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ டி வேல்யூ கொடுத்துட்டு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டி இஸ் ட்ரூ. அப்போ இதை வெரிஃபை தான் நம்மளை பண்ண சொல்கிறாங்க. இந்த இது வந்து நம்ம ஃபைன் பண்ணி கடைசியாக வருதுல அந்த ஃபைனலாக ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டிக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர். இதுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து ரெண்டும் சேமாக இருக்கணும்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ 1, 2, 3 இன்டர்செக்ஷன் ஆஃப் சியோட வேல்யூ 3, 4. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் இன்டர்செக்டிங் ஆகக்கூடிய ஒரு நம்பர் இருக்குமா, காமன் நம்பர், அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 3, ஏன்னா 3 தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ 3 வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகே, அண்ட் தென் பி இன்டர்செக்ஷன் டி. பியோட வேல்யூ 2, 3, 5 இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ 1, 3, 5. இப்போது இந்த ரெண்டு செட்டை இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 and 5. இங்கேயும் 3 and 5 ரெண்டுக்கும் காமனாக இருக்குது 3, 5. ஸோ 3, 5 இஸ் அ பி இன்டர்செக்ஷன் டி. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு பி நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஏவோட வேல்யூ 1, 2, 3, பியோட வேல்யூ 2, 3, 5. ஓகே, இப்போ நான் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். 1 ஃபஸ்ட்டு நம்ம 1 எடுத்துப்போம். 1, 2 அண்ட் தென் 1, 3 அண்ட் தென் 1, 5. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துப்போம், 2 எடுத்துப்போம். இந்த இங்கே 2, 2, and then 2, 3 and then 2, 5. Okay guys,
அதுக்கப்புறம் நான் 3 எடுத்துப்பேன் 3, 2 and then 3, 3 and then 3, 5. ஓகே, இப்போ a into bக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா c into d. c into d. இப்போ cயோட வேல்யூ என்னது 3, 4. dயோட வேல்யூ என்னது 1, 3, 5. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் 3 எடுத்துப்போம் 3, 1, 3, 3, 3, 5. ஓகே, அடுத்து 4 எடுத்துப்போம் 4, 1, அப்புறம் 4, 3, அப்புறம் 4, 5. ஓகே, இப்போ நம்ம c into dயோட வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ a into b intersection c into d இந்த வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும்ல. ஸோ a into b நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, and then 2, 5, and then 3, 2, 3, 3, and then 3, 5. Okay, intersection of இப்போ c into d ஓட வேல்யூ 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, and then 4, 5. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள காமன் வேல்யூஸ் தான் வந்து நம்மளுக்கு இன்டர்செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1, 2 இங்கே வந்து 1, 2 இல்லை. ஓகே, இங்கே 3, 1. இப்போ 1, 2 இங்கே இல்லை. ஸோ 1, 2 இல்லை. 1, 3 இல்லை. 1, 5 இல்லை. 2, 2 இல்லை. 2, 3 இல்லை. 2, 5 இல்லை. ஸோ 3, 2 இருக்கா? இல்லை. ஸோ 3, 3 இருக்குது. ஸோ 3, 3 ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்குது. 3, 3 நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3, 5 இருக்குது. ஓகேவா? அப்போ நான் 3, 5 எடுத்துக்கிறேன் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 4, 1, 4, 3, 4, 5 அது வந்து இல்லை, ரெண்டுக்குமே இல்லை. ஸோ காமன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, 3, 3, 5 மட்டும்தான். a into b intersection c into d. ஓகே காய்ஸ், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் a intersection c into b intersection d. ஃபஸ்ட்டு a intersection c and b intersection d மட்டும் அதோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை இன்னும் நம்ம மல்டிப்ளை பண்ணலை. ஸோ a இன்டர்செக்ஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 3, b இன்டர்செக்ஷன் டிக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ 3, 5. ஸோ இது ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன் 3, 3 and then 3, 5. ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்மளுக்கு சேமாக இருக்கா? a into b intersection c into d 3, 3 and 3, 5. a intersection c into b intersection d அது வந்து 3, 3, 3, 5 அப்படின்னு நம்மளுக்கு ரெண்டுமே சேம் வேல்யூ வந்திருக்கு. ஸோ a intersection c into b intersection d equal to a into b intersection c into d is true. Okay.